நம்மளை பத்தி உண்மையா அறியணும்னா கடவுள் இந்த வேதத்துல நம்மளை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார், நான் யாருன்றத அவர் மட்டும்தான் அறிஞ்சுக்கிறார். என்னுடைய பலம், பலவீனம், பாவம், என்னுடைய நித்திய நிலை, என்னுடைய இருதயத்தினுடைய கேடுபாடு, என்னுடைய வஞ்சம், என்னுடைய மாய்மாலம், என்னுடைய எல்லா அந்தரங்க அசிங்கங்களும் அவருக்கு மட்டும்தான். அந்த கடவுள் இந்த நியாய தீர்ப்பு நாள்ல அந்த வலையில பிடிக்கப்பட்ட மீன் நன்மையானதுன்னு தெரிஞ்சு கூடையில சேர்க்கிறது போல கடவுளுடைய பார்வையில் நன்மை பயக்கக்கூடிய மனிதனா நீங்க. நியாய தீர்ப்புனால கடவுள் அதான் பார்க்க போறார், யாரு நன்மை பயக்கக்கூடியவனா இருந்தான். கடவுளுக்கு முன்பாக நன்மை பயக்கக்கூடியவனா நான் எப்படி இருக்க முடியும்? நன்மைன்னு சொல்லும் பொழுது அவன் கிறிஸ்துவினால கழுவப்பட்டவன், கிறிஸ்துவினால புதுப்பிக்கப்பட்டவன், கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளவன். நல்லவைகளை கூடன்னு சொன்னா எனக்கு பிரியமா நீ வாழ், ஏன் சுவிசேஷத்தை நீ விசுவாசிச்ச, ஏன் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச, என் இருதயத்துக்கு ஏற்றவனா உன்னை நான் பார்த்தேன், என்ன நேசிக்கிறவனா, என்ன பின்பற்றுறவனா இருந்தேன். கடவுள் நியாயத்திற்குனால சாட்சி சொல்வார். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாரும் பார்த்து சொல்வார், இயேசுவை போல அன்பு செலுத்துகிறவர்கள், இயேசுவை போல மன்னிப்பையும் இரக்கத்தையும் வணங்குகிறவர்கள், இயேசுவை போல இரக்கத்தையும் தயவையும் தயாள குணத்தையும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி ராஜ்யத்துக்காக உயிரை கொடுக்குறாங்க, ராஜ்யத்துக்காக சிலுவையை சுமக்கிறவன் தான் நன்மை பயக்கிறவன். தெரியல, இயேசு தான் வருகையில உங்களை பார்த்து சொல்லுவாரா, இவன் என்னுடைய ராஜ்யத்தை நேசக்குமார், இவன் கிறிஸ்துவை போல சிலுவையை சுமந்து இந்த ராஜ்யத்துக்காக வாழ்ந்தோம்னு சொல்றாங்க.